ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்துட்டு ரியல் டைம் W8+ சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுற 4G ரவுட்டர். இது 4G சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் 5G வந்து இது சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்ட்வித் 40 MHz போட்டிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி 2.4G. யூசர்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் யூசர்ஸ் 32 யூசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் வந்து 5 வோல்ட்டு. சிம் கார்டு வந்து நானோ சிம் கார்டு. இதில் சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் சிம் கார்டு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த சிம் கார்டு சொன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் டேட்டா ரேட் வந்துட்டு 300 Mbps மேக்ஸிமம். ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டனாஸ் இருக்குது இதில். அதே மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் டெஸ்க்டாப்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு லேன் போர்ட் ஒன்று இருக்குது. அந்த லேன் போர்ட்டுக்கு வந்து நீங்கள் லேன் கேபிள் உள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த லேன் போர்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி அதர் எண்டை வந்து டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடாப்டர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது, பேட்டரி கிடையாது. இப்போ பேட்டரி சப்போஸ் இதில் போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து ஹீட் ஆகும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, டிவைஸோட ஹீட் இது அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து இதில் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி அடாப்டர். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், iOS ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் லேப்டாப்ஸ் டேப்லெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இதை நீங்கள் இந்த ஒய்ஃபை ரவுட்டரை நீங்கள் டெஸ்க்டாப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை பர்பஸ்க்கு. இன்னொன்று இது டெலிஃபோன் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியல் டைம் ப்ராடக்ட்ஸ் கைட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கோ அதெல்லாம் இந்த இதில் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கேமராவும் பண்ணிகிட்ருக்காங்க. கேமரா ப்ளஸ் வந்துட்டு லாக்கு, டோர் லாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளஸ் பயோமெட்ரிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து வாரண்டி கார்டு, டிவைஸ்க்கான வாரண்டி கார்டு. ரியல் டைம் வாரண்டி கார்டு இந்த டிவைஸ்க்கு. உள்ளே ஓப்பன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா இதில் லேன் கேபிள் இருக்குது. இந்த லேன் கேபிள் வந்துட்டு இந்த டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். லேன் கேபிள் வந்து இந்த எண்டில் இதில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் லேப்டாப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு யூஎஸ்பி பவர் அடாப்டர். இதை கனெக்ட் பண்ணி இதில் வந்துட்டு நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் பவர் அடாப்டர். பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இது ஆன் ஆகும், இங்கே இருக்கிறதில் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைட்டு நீங்கள் சிம் கார்டு போட்டதுக்கப்புறம் இங்கே சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம் கார்டு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம் கார்டு இன்சர்ட் பண்ண உடனே வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து க்ரீன் கலர் லைட் எரியும் இந்த இடத்துல. பேக்லேயே வந்துட்டு உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இதே யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறதா தான் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதாவது மாற்றுறதா இருந்தால் சிஸ்டமில் நீங்கள் போய் மாற்றிக்கலாம். சிஸ்டமில் போய்ட்டு அந்த நெட்வொர்க்கில் போய் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரிபிள் ஆண்டனா ஒய்ஃபை ரவுட்டர். இது எனி சிம் கார்ட்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 4G சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்துட்டு 5G சப்போர்ட் ஆகும். 5G சிம் கார்டு சப்போர்ட் ஆகும், பட் 5G ஸ்பீடு வராது. இதில் ஒன்லி 4G ஸ்பீடு மட்டும் தான் வரும். இந்த ஆண்டனாவை இப்படி வந்து நீங்கள் போட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. சப்போஸ் இதை வந்துட்டு நீங்கள் சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் இதை ஒய்ஃபைல லேப்டாப்க்கோ இல்லை மொபைலுக்கோ யூஸ் பண்ணிப்பீங்க. சப்போஸ் டெலிஃபோன் எதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த லேண்ட் கேபிள் இருக்குது இல்லைங்களா,
அந்த லேண்ட் கேபிளை ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அனதர் எண்டை வந்து டெலிஃபோனுக்கு கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் வாய்ஸ் கால்ஸ் கூட பேசிக்கலாம்.